கவிஞர் ஈரோடு தமிழ் நண்பனுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தி. கவிஞர் ஈரோடு தமிழ் நண்பனுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வயது மூப்பு காரணமாக கவிஞர் தமிழன்பு இயற்கை எய்தினார். தமிழன்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அஞ்சலி செலுத்தினார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காவல்துறை மரியாதையுடன் அவரது இறுதி அஞ்சலி நடைபெற இருக்கிறது. தமிழன்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அஞ்சலி செலுத்திய நிலையில் காவல்துறை மரியாதையுடன் அவரது இறுதி மரியாதை நடைபெற இருப்பதாகவும் அந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பனுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரோடு தமிழ் அன்பனின் தமிழ் தொண்டினை கௌரவிக்கும் விதமாக காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்கள். புகழ்பெற்ற கவிஞரான ஈரோடு தமிழன்பன் உடல்நலக்குறைவால் நேற்றைய தினம் சென்னையில் காலமானார். ஈரோடு தமிழன்பனை பொறுத்த வரைக்கும் சென்னிமலையில் 1933ஆம் ஆண்டு பிறந்தவர். மரபு கவிஞர், பொது கவிஞர், சிறுகதை ஆசிரியர், புதின ஆசிரியர், நாடக ஆசிரியர், சிறார் இலக்கிய படைப்பாளி, வரலாற்று ஆசிரியர், திறனாய்வாளர், செய்தி வாசிப்பாளர், கட்டுரையாளர், ஓவியர், சொற்பொழிவாளர், ஹைக்கூ கவிஞர் உள்ளிட்ட பன்முக திறமை கொண்டவர். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றியவர். தமிழ்நாடு அரசின் இயல் நாடக மன்றத்தின் உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றியவர். 2004ஆம் ஆண்டு வணக்க வள்ளுவம் எனும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றவர். இவரது மறைவிற்கு நேற்றைய தினம் முதலமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்து நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில இன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு மரியாதையோடு அவரது உடல் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உடலை பொறுத்த வரைக்கும் அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் இன்று காலை 11:30 மணிக்கு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிஹரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.